அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பனையூர் தான் தமிழகத்தோட தலைமையகமாக மாறிடுச்சு. அதில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையாக இருக்குது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் நடந்த துயர சம்பவத்தினுடைய மக்களை சந்திக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டுட்டே இருக்காருன்ட்டு அவர் சொல்கிறாரோ இல்லையோ அவர் சுற்றி இருக்க எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது சம்பந்தமாக தான் இன்னைக்கு நம்ம தோழரோட பேச போகிறோம். தோழர் வணக்கம். தோழர், இதுக்கு முன்னாடி நம்ம சரித்திரத்தை ஒரு நிமிஷம் புரட்டி பார்த்து சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது பிரிட்டிஷ் இந்தியா ரூல் வந்ததுக்கப்புறம் 1864 ஜான் லாரன்ஸ்னு ஒரு வைசராய் ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, அதாவது சம்மர் பீரியட்ல இந்தியாவை கல்கட்டால இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கல்கட்டா பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் ஷோர்ல இருக்கிற ஒரு கடல்ல இருக்கிற ஒரு டிராபிக்கல் சிட்டில வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க யூரோப்பியன்ஸ் அவங்களால முடியல. அதனால அவர் என்ன ஒரு முடிவு பண்றாருன்னா, நம்ம ஷிம்லால சம்மர் கேபிட்டலா மாத்தி நம்ம அப்படியே நேபாள் பக்கத்துல போயிடலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி சென்னை மாகாணத்துல இருந்த பிரிட்டிஷர் கூட உதகமண்டலத்துல சம்மர் பீரியட்ல ஆட்சி செஞ்சதா நமக்கு சில இது டிஸ்கிரிப்ஷன்ஸ். அதனாலதான் இங்க கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க டைம்ல போட்டது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சரித்திரத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்குமே சில வின்டர் கேபிட்டல்ஸ், சம்மர் கேபிட்டல்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரியான ஃபாலோ பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இது எல்லாமே எப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஈவன் பிரிட்டிஷ் கூட அவங்க 1857 இந்தியாவை ஒரு பிரிட்டிஷ் கீழே இருக்கிற ஒரு பிராந்தியமா அறிவிச்சு 7 வருஷம் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கே அந்த 7 years டைம்ஸ் தேவைப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஆனா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே தமிழ்நாடோட அபிஷியல் கேபிட்டலா பனையூர்ல கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க, பிரகடனம் பண்ணிட்டாங்க தாவேகாவினர் தான் நம்ம சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நாளை பின்ன விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆனார்னா, எனக்கு தெரிஞ்சு அப்பயுமே அவர் பனையூர் இந்த வீட்டை விட்டு வெளியே வர்ற ஐடியாலேயே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. முதல்ல நடந்தது ஒரு பெரிய துயரமான சம்பவம். இதுக்கு உங்களோட நெக்லிஜென்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 70-75% காரணம் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. நீங்க தேடி தேடி போய் சிபிஐல கேஸ் கொடுத்தோ அவங்களுமே ஃபர்ஸ்ட் 4 அக்யூஸ்டாவுமே உங்க கட்சிக்காரங்களை சேர்ந்தவங்களை தான் போட்டிருக்காங்க. மோர் ஓவர் இதுல கவர்மெண்டோட நெக்லிஜென்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குதான். சில விஷயங்கள்லாம் அவங்க பார்த்திருக்கலாம், தடுத்திருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்கலாம் தான். பட் ஆனா அது நடக்கல. மோர் ஓவர் உங்களை பார்க்க வர்றவங்க நீங்களா பத்திரமா அனுப்பி வைக்கணுங்கிற ஒரு தார்மீக கடமை கண்டிப்பா எந்த ஒரு தனி மனுஷனுக்குமே வேணும். ஏன்னா உங்களை விடுங்க, நம்ம வீட்டுக்கு வர்ற சொந்தக்காரங்கள திருப்பி ரிட்டர்ன் அனுப்புறப்போ அவங்க நல்லா போயிட்டு வரணும், வீட்டுல இருந்து நல்லபடியா கிளம்புறாங்களான்னு பாக்கணும். இதே சென்னையில ஒரு மழை பெஞ்சாலோ இது பண்ணாலும் கூட நம்ம என்ன பண்றோம், அவங்க ஸ்டே பேக் பண்ண வச்சுட்டு தான் நம்ம பத்திரமா போகணும்னு நினைக்கிறோம். இது எல்லா தனி மனிதனுடைய ஒரு மாரல் கடமை, அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம், அவங்க மனசுலயே ஒதுக்கிற விஷயம். பட் அப்படி நீங்க உங்களை பார்க்க வந்தவங்களை நீங்க தவறு விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் சத்தமே இல்லாம நீங்க அன்னைக்கு நைட்டே சென்னை வந்துட்டீங்க. ஓகே, அந்த சிச்சுவேஷன் கூட, ஏன்னா நீங்க புதுசு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு ஒரு வீடியோ பண்ணிவிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் எக்கச்சக்கமா அவங்கள போய் நீங்க மீட் பண்றேன் நிறைய விஷயம் ஷெட்யூல் பண்ணீங்க. அரசியல்ங்கிறது ரியாலிட்டி. இங்க ஒரு சின்ன டெசிஷன், ஒரு சின்ன தப்பு மக்களை நேரடியா பாதிக்கும். அது ரொம்ப காஷியஸான விஷயம். மக்களை பத்தி தெரிஞ்சவங்களாலையும் சிந்திக்கிறவங்களாலையும் கூடவே இருக்கிறவங்களாலையும் மட்டும்தான் இது பண்ண முடியும். நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்பவே அன்ஃபிட்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நான் எப்படி அதை பாக்குறேன்னா, கிட்டத்தட்ட 508 இந்த காஃபின்பாங்க கடைசி சவப்பட்டியில் அடிக்கக்கூடிய கடைசி ஆணியாதான் விஜயோட பொலிட்டிக்கல் கரியர்ல இது மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க பாதிக்கப்பட்டவங்களை அங்க கூட்டிட்டு பார்த்துட்டு எதுக்கு இதுக்கப்புறம் நீங்க களத்துக்கு வர்ற ஐடியாலே இல்லையோ என்ன எனக்கு தோணுது. ஏன்னா இன்னொரு 5-6 மாசம் தான் எலெக்ஷன்ஸுக்கு இருக்கு. ஒன்னும் பெரிய டைம் ஃப்ரேம் கிடையாது. சோ ஆல்ரெடி நீங்க போட்டு வச்சிருந்த ஷெட்யூல் பெரிய. சோ இதுக்கப்புறம் நீங்க இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எந்த விதமான முயற்சியுமே உங்க சைடு எடுக்கிற மாதிரி தெரியல. ஸ்டில் நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதுக்கு மேபி பயந்துட்டாராங்கன்னு கூட தெரியல. மனதளவு உளவியல் ரீதியா ஐயோ நம்ம வெளியே வந்தா இந்த மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட அவர் பண்ணலாம்.
பட் அதுல இருந்து அவர் வெளியே வராத வரைக்கும் அரசியல் பண்ண முடியாதுங்கிறது தான். இல்ல என்ன இருந்தாலும் அரசியல் பண்றாரு பண்ணல, நீங்க அதாவது அவர் அரசியல் விரும்பி வந்துட்டாரு, இப்ப விரும்பினா கூட வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கிக்கிட்டாரு. எதுவா வேணா இருக்கட்டுமே, பலியான உயிர்களை அவங்க வீட்டுல போய் சந்திக்கிறது தான் முறைன்றதை தாண்டி அது ஒரு மனிதாபிமானம். அது அவங்க வீட்டுல போயிட்டு அவங்களோட உட்கார்ந்து எந்திரிச்சு அவங்களோட கொஞ்ச நேரம் பழகி அவங்க மகனை இழந்தா என்ன வழியில இருப்பாங்கன்னு அங்க நேர்ல போனாதானே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அது நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு நான் ஏசியில உட்காந்துட்டு அவனை நான் வர வைக்கிறேன் அப்படின்னா வர்றவங்களோட மனநிலைன்றது அது வேற மாதிரி இருக்கும். ஒரு பார்க்க சரி அவர் கூப்பிடுறாரு பார்த்துட்டு போகணுன்ற மாதிரி வந்துட்டு போகணும்னா கூட இருக்கும். ஆனா நம்ம துக்கத்தை அவங்கள கலந்துக்கணும்ன்றதுதான் அது துக்கம் அனுசரிப்பு. அந்த துக்கத்துல அப்ப அவங்க வீட்டுக்கு போனாதான் கலந்துக்க முடியும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது அவரோட தலைமையில் நடந்துச்சான்றது நமக்கு ஒரு ஒரு அத்தன்டிகேட்டடா ஒரு இதை சொல்ல முடியல. ஸ்டில் அந்த கரூர்ல இருக்க நிர்வாகிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல உங்களுக்கு ரூம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு அவரை பார்க்க போறாரு, உங்களுக்கு ஒவ்வொரு ரூமுக்கு தனியா வந்து பேச போறாரு, உங்களோட அவ்வளவு நேரம் இருக்க போறாரு. அதாவது இது என்னன்னா, இந்த சோப்புக்கு மார்க்கெட்டிங், பவுடருக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவானுங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு வீட்டுல வந்து உட்காந்து கிட்டத்தட்ட அந்த 30வது நாள் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்தா 30வது நாள் நினைக்கிறேன். அதுக்குள்ளார இந்த அளவுக்கு ஒரு அரசியல் வந்து அதிமுகவோ திமுக பிஜேபி கூட நான் வந்துட்டு பண்ணி பார்த்ததா சரித்திரமே கிடையாது. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி செல்வி ஜெயலலிதா அம்மையார் கூட நேரடியா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்டே போயிருவாங்க. அவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் என்னன்னா, சொத்து குவிக்கிறோம் இல்ல அரசியல்ல ஏதோ சாதிக்கிறோம் சாதிக்கல அவங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறோம் இல்ல, ஜெயிக்கிறதுக்கு தேவை மக்கள். அந்த விஷயத்துல அவங்க தெளிவா இருக்காங்க. ஏதோ ஒண்ணு நடக்குதா தெருவுக்கு இறங்கி வா மக்களோட நில்லுன்ற ஒரு கான்செப்ட்ல எல்லாருமே இருந்திருக்காங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான் வீட்டு கேட்ட தாண்டி வரமாட்டேன், நான் இருந்தா என்னைய தேடி எல்லாரும் பார்க்க வாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டே வர்றாரு. இது என்னன்னா இவருக்கு புரியலைங்கிறத இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து இந்த மாதிரி கொடநாடுல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. இந்த மாதிரி அது ஓகே தான், ஒரு கட்டத்துல அவங்க அந்த மாதிரி இருந்தாங்கிறது உண்மைதான். அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது நமக்கு தெரியாது. ஆனா 84ல எம்ஜிஆர் அவர் 84 எலெக்ஷன்ஸ்ல வந்து எம்ஜிஆர் வந்து அவர் வந்து ஐ திங்க் ப்ரூக்லின்ல அட்மிட் ஆயிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்த டயத்துல அவங்கதான் வந்து எலெக்ஷன் கேம்பெயினை வந்து முன்னெடுத்தாங்க. அவரும் திருநாவுக்கரசு ஐ திங்க் அவங்க 2 பேரும் தான் வந்து பெரிய அளவுல முன்னெடுத்து போனாங்க. 60 நாள் தமிழ்நாடு பூரா அவங்க நடந்தே சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. அது வந்து அவங்க ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க எந்த மாதிரி அவங்களால முடிஞ்சது முடியலங்கிறது கொஸ்டினபிளான விஷயம். ஸோ தமிழ்நாடு முழுக்க ஹரிசாண்டல் வெர்டிகலா நடந்து போய் அதிமுகவுக்காக சிவியரா பிரச்சாரம் பண்ணி அந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சாங்க. அதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் காரணமா இருந்ததுங்கிறது அடுத்த விஷயம். எம்ஜிஆர் மேல மக்களுக்கு இருந்த ஒரு அபிமானம் அது 2வது விஷயம். உழைப்பு செஞ்சாங்க, அதுதான் முக்கியம். அவ்வளவுதான். சோ யாருமே என்னன்னா இவர் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்டிங்லயே வந்து இந்த அளவுக்கான மக்களை சந்திக்கிற தயக்கமோ அந்த ஏலியனேட்டட் ஆகி நிக்கிற ஒரு விஷயமும் இருக்கு பாத்தீங்களா, இவருக்கு புரியவே இல்லைங்கிறதா இங்க விஷயம். ஆரம்பத்துல இருந்தே இவர் வந்து இவர் இப்பயுமே என்ன ஒரு ஐடியா இருக்காருன்னா, நம்ம கால் ஷீட் கொடுத்துட்டோம், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம், நம்ம ஒரு 10 மணி நேரம் அங்க இருக்கோம், நம்ம கிட்ட அவுட்புட் நம்ம டயத்துக்கு போயிட்டோம், நம்ம கிட்ட அவுட்புட் வாங்குறது வந்து ஒரு டைரக்டரோட விஷயம். அந்த படத்தை வந்து முடிச்சு ரிலீஸ் பண்ண வேண்டியது ஒரு ப்ரொடியூசரோட வேலை, போக வேண்டியது மட்டும் தான் நம்மளோட வேலை அப்படிங்கிறது. அதே மைண்ட் செட்டை ஒரு அரசியல்ல இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு டைம் வந்துருச்சு, கீழே இருக்கிற பொது செயலாளர்களோ அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்டோ அப்புறம் ஈவென்ட் மேனேஜர்ஸோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட போறாங்க. நான் போறேன், போயிட்டு ஒரு 5 நிமிஷம் இன்னும் பேச போறேன், பேசிட்டு வந்துட்டு நான் சிஎம் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இவர் இன்னுமே இருக்காருன்னு எனக்கு தோணுது. அதாவது எப்படின்னா, அரசியல்ல இது ஒரு தலைவர் இது எதிர்பார்க்கறது தப்பு இல்ல, ஆனா கீழே இருக்க நிர்வாகிகளுக்கு கட்டமைப்புனா என்னன்னு தெரியணும், அரசியல்னா என்னன்னு தெரியணும், மக்களை எப்படி வழி நடத்தி கொண்டு போகணும்ன்றது தெரியணும். ஒரு இடத்துல கோவமா இருக்கணும், ஒரு இடத்துல அனுசரிச்சு போகணும். அது எதுவுமே தெரியாத ஒரு ஆள் வந்துட்டு கீழே இருக்காங்கன்னா தலைவர் தான் அது இறங்கி சொல்லி தரணும். இங்க மேல இருக்கவருக்கும் தெரியல, கீழே இருக்கவருக்கும் தெரியல. கீழே இருக்கவனும் என்ன நினைக்கிறான்னா இவரை பார்த்தா போதும், மேல இருக்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு போனா போதுன்ற மாதிரி இப்படி இருக்கிறதுனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடக்குது. இன்னைக்கு அதாவது ட்விட்டர் தளத்துல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. என்னன்னா, போஸ்ட போட்டதும் ஒரு தாவேகா நிர்வாகி அவர்கள் தான்.
என்னென்ன போட்டிருக்காருன்னா, ஏன் இந்த நாய் வந்துட்டு கீழே உட்காந்து கேட்காதான்னு எனக்கு டக்குன்னு என்னடா அது இப்படி போட்டிருக்கானே, இன்னொரு தாவேகா நிர்வாகியை பார்த்து இப்படி போட்டிருக்கானேன்னு பார்த்தா, உள்ளுக்கு போய் பார்த்தா ஒரு அவங்களோட கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து இறந்துட்டாரு. அந்த வீட்டுல துக்கம் விசாரிக்க போயிருக்காங்க. அந்த அம்மா கீழே தரையில உட்கார்ந்து இருக்காங்க. துக்கம் விசாரிக்க போன இந்த நிர்வாகிகள் எல்லாம் சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு எனக்கு பதறது. அதாவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம், அவங்க வீட்டுல சேர் இருக்கு இல்ல, அவங்க வீட்டுக்கு போனா அவங்க ஒண்ணு உட்கார்றாங்கன்னா அதே இடத்துல நம்மளும் உட்கார்ந்துதான் வந்துட்டு துக்கம் விசாரிக்கணும். இல்ல அந்த சூழ்நிலை இல்லைன்னா நின்று விசாரிச்சுட்டு வரப்போறோம். இவங்க எல்லாம் என்னமோ மேல உட்கார்ந்துட்டு அந்த அம்மா அப்படி கீழே பார்த்து பேசுறது வந்துட்டு எந்த விதத்துல ஒரு உட்கார்ந்து இருக்க ஆளுகளுக்கே அந்த ஒரு சிந்தனை வேணாமா, நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கோமே என்னடா இது அப்படின்றது. அதாவது முதல்ல இங்க ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரு தலைவர்களா உருவெடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு சிந்தனையில இருக்காங்க, வந்துட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, இந்த சுர்ஜித்னு வந்து ஒரு பையன் வந்து போர்வெல்ல மாட்டி ஒரு கொஞ்ச நாளைக்கு 2020-21 ஐ திங்க் ஏடிஎம்கே பீரியட்ல, அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எனக்கு தெரியும் அந்த பையன் மணப்பாறை அந்த ரீஜன்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சி விஜயபாஸ்கர் அவர்கள், அதுக்கப்புறம் வெள்ளமணி நடராஜன், ஐ திங்க் அப்ப அவர் வந்து மினிஸ்டர் இருந்த திருச்சி கிழக்கு அவரு, அதுக்கப்புறம் அங்க எம்பியா இருந்த ஜோதிமணி, அவங்க எல்லாம் அவங்க வீட்டுல போயிட்டு உட்கார்ந்து கடைசி வரைக்கும் அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து, கிட்டத்தட்ட அவங்க உட்கார்ந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா தலையில அங்கேயே போயிட்டு அந்த வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க மாதிரி உட்கார்ந்து அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தாங்க, ஒர்க் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்டா அந்த பையனை காப்பாற்ற முடியல. முயற்சி செஞ்சு எல்லாம் பண்ணி அது ஆமா அன்னைக்கு அவங்க எல்லாமே பண்ணி பார்த்தாங்க, அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. அது ஒரு வருத்தகரமான விஷயம். சோ அந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு பக்குவம் இல்ல இவங்களுக்கு, அதை சொல்லி தர்றதுக்கும் இவங்களுக்கு வந்து ஆட்கள் இல்லை. மோர் ஓவர் இவங்க என்னன்னா இந்த கூட்டத்தை வச்சே நம்ம வந்து அதாவது இந்த மக்களும் இந்த இளைஞர்களும் இந்த அட்ராக்டிவ்னஸ்லயே இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கண்மூடித்தனமா நம்பினாங்க. பட் அந்த இது பிரேக் ஆயிருக்கு. ஒரு விஷயம் நம்ம ஒரு நல்ல விஷயம் பாக்குறது அதுதான். ஏன்னா அவங்களே கொஸ்டின் பண்றாங்க இப்போ ரொம்ப, அதாவது எந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா என்னால முட்டை கொடுக்க முடியல, எதை சொல்லி தான்டா முட்டை கொடுப்பேன், ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கே வந்து ஒரு அயற்சி வந்துருச்சு. என்னது இது, நம்ம எவ்வளவோ விஷயங்கள்ல சப்போர்ட் பண்ணோம், இந்த விஷயங்கள சப்போர்ட் பண்ணோம், எவ்வளவு பண்ணோம், இது போய் கூட பார்க்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளேயே வந்து இருந்துகிட்டு நீங்க வந்து தமிழ்நாட்டை ஆளணும், அதுக்கப்புறம் இந்திய அரசியல்ல விளையாடணும், நீங்க வந்து எப்படி சொல்றது மேக்கரா இருக்கணும்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நடக்காத கண்ணா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 87 வயசு எனக்கு தெரிஞ்சு, நீங்க அவருக்கு ரெஃபரன்ஸ் எடுத்ததுனால சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற ஏஜ், அவருக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்நாட்டுல யாருக்குமே கிடையாது. திரு ராமதாஸ் அவர்களுக்கு கண்டிப்பா ஒரு மூத்த தலைவர்கள். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஆக்டிவா இருக்கிற ஒரு பாலிட்டிஷியன்ஸ்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில அவர் ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட். அவரே கூட ஒரு விஷயம்னா நேர்ல போறாரு, பாக்குறாரு, மக்களை சந்திக்கிறாரு. இந்த வயசுலயும் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் கட்சியில் இருந்தாலும் அது டைரக்டா வந்து அட்ரஸ் பண்றாரு. ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டு பேசுறாரு, எந்த மாதிரியான விஷயங்கள்னாலும் கேள்வினாலும் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்றாரு. இது பார்த்தோம்னா அதான் அவர் எதுவுமே லேர்ன் பண்ணவே நினைக்க மாட்டேங்கிறாரு. அதுவும் இல்லாம அவரு சுத்தி இருக்கவங்க வந்து ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்து நின்னுட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். மக்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் மறந்து மயங்கி வந்து அப்படியே வந்து காசு இருந்தாலும் சரி, கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆமா அந்த ஆளுக்காண்டி வந்துருவாங்க. ஆமா அவர் வந்து நிறைய பேர் வந்து அவரு என்னன்னா அவர் இந்த மிடாஸ் டச்னு சொல்றாங்க. இவரை பார்த்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிரும், இவர் தொட்டாலே எல்லாமே தங்கமாயிரும் அப்படிங்கிற அளவுக்கு யாரையும் ஒரு ஆள் மனசுக்குள்ள போய் ஆழமா யாரும் நம்ப வச்சுட்டாங்க. அந்த இது இப்பதான் பிரேக் ஆகுது. குறிப்பா இந்த இளைஞர்களுமே வந்து இப்ப வந்து அவங்கள சேர்ந்தவங்க இவ்வளவு நாள் அவங்க சப்போர்ட் பண்ணவங்களுமே கொஸ்டின் பண்றது உண்மையுமே சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் அவங்களுக்கு புரியுது இல்ல. அதுதான் இன்னைக்கு நாளைக்கு யார் ஆட்சிக்கு வர போறாங்க, யாருக்கு அவங்க ஓட்டு போட போறாங்களா தனிப்பட்ட விஷயம், நம்ம அதுக்குள்ளதான் போகவே போறது இல்லை. கண்டிப்பா. ஏன்னா அது வந்து அவர்களுக்கு யார பிடிக்கலன்றத பாக்குறாங்க. தனக்கு யாரு வந்து நல்லது செஞ்சிருக்கா, தன் சமூகத்துக்கு யாரு, அது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி அவங்க ஓட்டு போட போறாங்க. அதெல்லாம் நம்ம இல்லைன்னே சொல்ல போறது இல்லை. இவர் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஹியூஜ் இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாலிட்டிஷியனா தான் உள்ள வந்தாரு. இவரோட ஃபேம் அண்டு இவருக்கு இருக்கிற அந்த பிளைண்டு
ஒர்ஷிப் ஃபாலோவிங்கை விட ஒர்ஷிப் வந்து இவர் வந்து உண்மையிலுமே அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். நம்ம வந்து அதுல கல்டிவேட் பண்ணலாம். ஈவன் அவர் நினைச்சிருக்க, அவர் வந்து பியூரா வந்து நம்ம ஜெயிச்சு நல்லது பண்ணணும்னு கூட நினைச்சிருக்கலாம். அங்க நான் வந்து அது நம்ம தெரியாம அவர் வேணும்னே வந்து இதை வச்சு சம்பாதிக்க வந்தாருன்னு நம்ம சொல்ல வரல. இந்த பிளைண்ட் ஒர்ஷிப்பை வச்சு நம்ம வந்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கறதுதான் இவர் வந்து நினைச்சிருக்கலாம். கண்டிப்பா. ஆனாலுமே அப்படி இருந்தாலுமே அதெல்லாம் வந்து இவர் அப்படியே சிஎம் ஆனாலுமே மக்களை போய் நேர்லயே சந்திக்காம பனையூர்லயே உட்கார்ந்துக்கிட்டு இது பண்றதெல்லாம் வந்து நடக்காத காரியம். இன்னைக்கு அதை விஜய் உணரணும். இப்ப வரைக்கும் உணர்ந்திருந்தாருன்னா அவர் அந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்க மாட்டாரு. இந்நேரம் பஸ்ல ரீச் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். அது நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா 27 ஃபேமிலி மட்டும்தான் வர்றதுக்கு ஒத்துக்கிட்டதா தகவல். இதுலயும் மீதி உள்ள ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு இவனுக்கு என்ன ஒரு ரீசனா போர்ட்ரே பண்றாங்கன்னா, இத்தனைக்கும் பாலிமர்ல என்ன போர்ட்ரே பண்றானுங்கன்னா, அதாவது தாவேகா நிர்வாகிகள் போர்ட்ரே பண்றது அவனுக்கு மட்டும் கொடுத்தா ஆகணும்னு வச்சுக்கோங்க. பாலிமரையா புதிய தலைமுறையில் என்ன போர்ட்ரே பண்றானுங்கன்னா, காரியம் இருக்குன்றதுனால வர முடியல. நீங்க ஒரு ஜேர்னலிசம்ல ஒரு ஊர்ல ஒரு முக்கியமான மீடியா, நீங்க என்ன பண்ணணும்னா வர மறுத்துட்டாங்க. அதாவது உண்மையை நீங்க யாரையாச்சும் வச்சு பேச சொல்லி என்ன ரீசன்றதை கேட்டிருந்திருக்கணும், அதை போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா பொதுவா வந்துட்டு தாவேகா சொல்றதே வந்து எடுத்து நீங்க போடுறீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்னுமே வந்து அந்த மீடியாக்காரங்களாம் என்னன்னா, அவர் சட்டையை மாட்டிட்டாரு, அவர் பல்ல விளக்கிட்டாரு, இந்த ஃபார்ம்லயே வச்சு கொண்டு போய் என்ன காசுதான் வந்துருச்சு, அளவுக்கு அதிகமா சம்பாரிச்சிட்டீங்க, இதுக்கு மேலே சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? தேவை இருக்கு கேட்கணும். உண்மையை சொல்ல போனா எந்த அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு தான் என்ன நடக்க போகுது? ஏன்னா இது ரொம்பவே வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. அங்க இருக்கிற மக்கள் வந்து என்ன மனநிலையில் இருப்பாங்க, எந்த கொதிப்புல இருப்பாங்கன்னு தெரியல. இது வந்து ரொம்ப ஒரு போரான இது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல எத்தனையோ பேர் எவ்வளவோ தவறுகள் செஞ்சிருக்கலாம், அது வந்து பிழையா இருக்கலாம். பட் பிளைண்டா இப்படி ஒரு விஷயம் செய்யறது ஐ திங்க் இது முறை. இவங்களுக்கு வந்து ஒரு ஜீரோ பொலிட்டிக்கல் விஷன் அண்ட் அவுட் இது இல்லை, நாலேஜ் இல்லைங்கிறது நமக்கு இந்த விஷயத்துல இருந்தே நல்லா தெரியுது. ஸோ இது இவங்களை மேம்படுத்திக்கணும். இதுக்கப்புறம் இவங்க எப்படி இல்ல, இதோட இவரோட கரியர் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு பாதிக்கப்பட்ட நபரை தன்னை வந்துட்டு பார்க்க வர்றதுக்காண்டி மகாபலிபுரத்துக்கு வர வைக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு, அதாவது அரசியல் வரலாற்றிலே யாருமே இந்த மாதிரி பண்ணாத ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்டாருன்ற பட்சத்திலேயே மக்கள்கிட்ட இவர் என்ன வேணா காரணம் சொல்லலாம். இவர் உடம்பே முடியாம போயிருந்தா கூட மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கு 30 நாள் டைம் ஃப்ரேம் இருந்துச்சு. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தா கூட எல்லாரும் 30 பேர் வீடு போய் பார்த்து வந்துருக்கலாம். அதாவது இவருக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்கள்லாம் ஒரு சிலர்லாம் ஊடகங்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, காரை நிறுத்திட்டு சந்தா உள்ளக்க போனுங்க, அதுல எல்லாம் எப்படிங்க இவர் இறங்கி மறுபடியும் ஆரம்பிக்கிறானுங்க, அதுல எப்படிங்க இவர் இறங்கி நடந்து போவாரு? எனக்கு என்னன்னா, தமிழ்நாட்டுல 150 ஜனங்க அந்த மாதிரி சந்தெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கதான் இவருக்கு ஓட்டு போட்டாகணும். ஓகேங்களா? அந்த சந்தா வாழ்ற மக்களுக்கு சாக்கடை வசதிகள், அதாவது எப்படி சொல்றது, சுகாதாரமும் குடிநீரும் உணவும் தான் இன்னைக்கு பிரதான பிரச்சனையா இருக்கு. ஓகேங்களா? அது வந்து நாளைக்கு இன்னுமே பெரிய பிரதான பிரச்சனையா கண்டிப்பா. இதை சரி செய்யறதுக்கு அந்த மக்களுக்காக தான் வந்து நீங்க வந்து முதல்ல ஆட்சிக்கு வர்றீங்க. அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கோ அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கோ லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணா போதும். அதை தாண்டி அவங்க எதுவுமே பெருசா பார்க்க போறது. அவங்க அந்த சொசைட்டல் ஸ்டேட்டஸ்லயே அப்படியே இம்ப்ரூவைஸ் ஆகி போகணும்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி எதுவுமே இருக்க போறது இல்லை. அவங்களுக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பெரிய விஷயமா இருக்க போதே தவிர மற்றபடி கல்வி ஆகட்டும், சுகாதாரம் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், அவங்க வந்து இண்டிவிஜுவலா பார்த்துக்கிற அளவுக்கு கேப்பபிள் இருக்கிற மனுஷங்க. மிச்சம் இருக்கிற 60-65% மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிற மக்களுக்காக தான் வந்து நீங்க பேசணும். அதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணணும். அவங்க வீட்டுக்கு கூட நேர்ல போய் பார்க்க முடியல, அந்த இடத்துல உங்க கால் படாது அப்படின்ற அளவுக்கு தான் நீங்க இருக்கீங்கன்னா, அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு எப்படி சொல்ற உச்சாணி கும்பல தான் நீங்க இருப்பீங்கன்னா தயவு செய்து வேணாம், வீட்டுக்குள்ளாரே இருந்துக்குங்க. உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே நீங்க இருந்துக்குங்க. உங்களை யாருமே கேள்வி கேட்கப்படுறது இல்லை. நீங்க வந்து ஒரு பஞ்சுவலான ஆக்டரா, ஒரு வந்து உச்சத்துல இருக்கிற ஸ்டாராவே உங்க கரியரை நீங்க பாத்துக்கிறது ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும். தமிழ்நாட்டுக்கும் நல்லதா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா. அதாவது நம்ம ஒரே ஒரு
இதோட முடிக்கணும், கோரிக்கையோட முடிக்கணும். அதாவது இது விஜய் ஃபேமிலியில நடந்திருக்க கூடாது. சப்போஸ் நடந்துருந்துச்சுன்னா இன்னொருத்தர் வந்து துக்கம் அரசரிக்கணும், விஜய் கிளம்பி வீட்டுக்கு வாப்பான் இருந்தாருன்னா போயிருந்திருப்பாரா விஜய்ன்ற ஒரே ஒரு கேள்வியை அவரும் கேட்கணும், அவருக்கு முட்டு கொடுக்குற எல்லாரும் கேட்கணும். அதுக்கு நியாயமான பதில் உங்களுக்கே தெரியும். அந்த கேள்வியோட விடைபெறுறோம். மீண்டும் இன்னொரு காணொளியில நாளைக்கு என்னென்ன முட்டுக்களோட மீண்டும் சந்திக்கிறோன்றத பார்ப்போம். நன்றி.